வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரா. சார், நாடாளுமன்றம் இன்றைக்கு மான்சூன் செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது. ஓப்பனிங் எப்படி போன தடவை பதவியேற்பு அல்லது குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் ஓப்பனிங்கே நீட்டோடு தொடங்கியதோ, இந்த முறையும் நீட்டோடு அந்த விவாதம் தொடங்கி இருக்கிறது. அமைச்சர் தர்மேந்திர பிரதான் 7 வருஷத்துல பேப்பர் லீக் எங்கேயுமே நடக்கல, ஆதாரம் இருக்கா அப்படின்னு தமிழ்நாடு எம்பி மாணிக் தாகூர், ராகுல் காந்தி, கலாநிதி வீராசாமி உள்ளிட்டவர்களை எல்லாம் நோக்கி காட்டமாக கையில பேப்பரை வச்சுட்டு ஆர்கியூ பண்ணியிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க சார் இந்த நிகழ்வு? உச்ச நீதிமன்றத்துல பேப்பர் லீக் நடந்தது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அப்புறம் நீட் தொடர்பான விஷயங்கள்ல மோசடி நடந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த 2 தேர்வுகளை வேற போஸ்ட்போன் பண்ணாங்களே, யூஜிசி நெட்டை ரத்து பண்ணாங்க, யூஜிசி நெட் தேர்வை ரத்து பண்ணாங்க. நீட்டு பிஜி தேர்வு நாள் அன்னைக்கு ஒத்தி வச்சாங்க. இது எல்லாமே என்ன காரணங்களுக்காக? எல்லாமே பேப்பர் லீக்கா இல்ல, ரைட், ஓகே. ஆனா பேப்பர் லீக்கோ அல்லது பிற பிரச்சனைகளோ அந்த தேர்வுகள்ல இல்லாம இருக்குதா? அத பிற பிரச்சனைகள் அந்த தேர்வு முறையில இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு சிக்கலாக அரசுக்கு தெரியலையா? எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்பியதுக்கு பிறகும், கொஸ்டின் அவர்ல பிரச்சனை எழுப்பியதுக்கு பிறகும் நீதிமன்றத்துல நீட்ல எக்ஸாமினேஷன் இஸ் காம்ப்ரமைஸ்டு அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தேர்வு நேர்மையாக நடத்தப்படவில்லை, எப்படி நடத்தப்பட வேண்டுமோ அப்படி நடத்தப்படவில்லை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் இன்னும் யாருக்காக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா அத வீட்டை விட்டு, ஊரை விட்டு, கோட்டா மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கிற நகரங்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய சேமிப்புகளை எல்லாம் கரைச்சு கோச்சிங் சென்டர்ல படிச்சு எப்படியாவது மருத்துவராகி விடலாம் அப்படின்ற ஒரு கனவோட இருக்கக்கூடிய மாணவர்களை மருந்துக்கு கூட, ஒரு புழுவாக கூட இவங்க மதிக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த மாணவர்கள் தனித்தனியா பல பேர் தங்களுடைய வெற்றிக்காக பல மோசடிகள்ல ஈடுபடுறாங்க. அதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கிட முடியும்? அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க படிக்கல, அவங்க சூசைட் பண்றாங்கன்னா அது அவங்க பிரச்சனை, அவங்க வீட்டு பிரச்சனை. அதை எப்படி அரசாங்கம் பொறுப்பேற்க முடியும்னு தானே வருது வாதம். நீட் அமைப்பே, நீட் தேர்வு முறையே எளிய மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஒரு பார்வையை பாருங்க. அப்படின்னா நீட்டே மோசடி அப்படின்னு நிறைய கட்சிகள் இப்ப பேச தொடங்கி இருக்காங்களே, அந்த இடத்துக்கு வந்துரும். இது நீட்டே மோசடிங்கிற கேட்டகரியில வரல. இப்ப நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி அந்த ஏரியாவுக்குள்ள வரல. நீட்டை ஏற்கிற மாணவர்கள், நீட்ல பரீட்சை எழுதி முன்னேற வேண்டும், மருத்துவராக வேண்டும் என்று நினைக்கிற மாணவர்கள், அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கிடைக்கல. ஏன்னா அதுல இவங்களே ஒரு பிரிவிலேஜ்டு செக்ஷனாகத்தான் அந்த போட்டிக்குள்ள போறாங்க. அதாவது இந்த கோச்சிங் சென்டருக்கு போற மனிதர்களே ஒரு பிரிவிலேஜ்டு செக்ஷனாகத்தான் போறாங்க. அதுலயும் இன்னும் மோர் பிரிவிலேஜ்டு, அண்டர் பிரிவிலேஜ்டுன்னு ஒரு கேட்டகரியை உருவாக்குற மாதிரி இது இருக்கு. மோர் பிரிவிலேஜ் ஆட்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைக்குது. அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய அண்டர் பிரிவிலேஜ்டு அல்லது வெறும் பிரிவிலேஜ்டு ஆட்களுக்கு கிடைக்கல. அண்டர் பிரிவிலேஜ்டு ஆட்களுக்கு எதுவும் கிடைக்கல. அதுக்கும் மேல புவரா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிஸ்டமே காலி பண்ணுது அவங்கள. இவ்வளவு பிரச்சனையையும் தொடர்ந்து சமூகம் பேசிட்டு தான் இருக்கு. அதனால இது வந்ததுன்னா கவனமாக இதை கையாளணும் அப்படின்னு. சிக்கல் இருக்கா? ஆமா இருக்கு, நாங்க சரி செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு அதை வேறு விதமாக சமாளிக்கிறது இல்லாம ஒட்டு மொத்தமாக முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி 7 வருஷமா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொன்னா எப்படி? நாடாளுமன்றத்துல உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்கிறார்னு தானே பொருளாகும். நீதிமன்றத்திலையும் இந்த மாதிரி சொல்ல தொடங்கியிருப்பாங்க. ஆனா சொல்லல, ஏதோ அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இங்க நாடாளுமன்றத்துல சொல்றாங்க. நீதிமன்றத்துல அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டுக்கும் நாடாளுமன்றத்துல சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கும் இடையில வேறுபாடு இருக்குன்னா அந்த வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி யாரும் பேச மாட்டாங்களா? நாடாளுமன்றத்துல இப்படி சொன்னா அது மக்களை தவறாக வழிநடத்துவதாகாதா?
நிர்வாக திறமையின்மையும் இருக்கு. அதாவது நிர்வாக திறமையும் இல்ல. மக்களுக்கு பதில் சொல்லணும், பொறுப்பு அளிக்கணும். அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குங்கிற உணர்வும் கொஞ்சம் கூட இல்ல அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஓகே. இல்ல, ஆனா உச்ச நீதிமன்றத்துல வந்து ரெண்டு தரப்புக்குமே வந்து ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுத்துதான் வாதங்களை கேட்கிறாங்க. நாடாளுமன்றத்துல வந்து சபாநாயகருக்கு லெப்ட் சைடுக்கு குறைந்த நேரமும் ரைட் சைடுக்கு அதிக நேரமும் கொடுக்கப்படுவது மாதிரி இங்க வந்து பெட்டிஷனர் ரெஸ்பாண்டன்ட் ரெண்டு பேருக்கும் அப்படி டீல் பண்றதுல ரெண்டு பேருக்கு ஈக்குவல் டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் அன்னைக்கு தான் பேப்பர் லீக் ஆச்சுன்னு ஒரு எஃப்ஐஆர் அவர் கொடுக்குறாரு, இல்ல எக்ஸாமுக்கு முன்னாடியே பேப்பர் லீக் ஆயிருச்சு அப்படின்னு இவர் கொடுக்குறாரு. அப்ப நான் வச்சிருக்கிற எஃப்ஐஆர் படி அன்னைக்குதான் லீக் ஆச்சு, என்னால அதுல இருந்து தான் பேச முடியும்னு சொலிசிட்டர் ஜெனரல் வாதங்களை முன்வைக்கிறாரு. ஆனா கடைசியில இன்னைக்கு பார்க்கும்போது அது எப்படி வந்துருச்சுன்னா, சார் கொஸ்டின் பேப்பர் சிஸ்டமேட்டிக்கா லீக் ஆச்சா இல்லையான்றத சொல்லுங்க, சிஸ்டத்துல இருக்கிற மற்ற பிரச்சனைகள் வந்து வேற விஷயம், அதையும் இதையும் கிளப் பண்ணாதீங்கன்னு பரிதிவாலா வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது மட்டும் பேசுங்க அப்படின்னா நீட் தொடர்பா நீட்டை வந்து அந்த ஏரியாவுக்குள்ள சுருக்கி கொண்டு வராங்க. இல்ல கேஸே அதுக்கு தானே போட்டீங்க, அப்ப அதை மட்டும் தானே நீங்க பேசணும்ன்றாரு சார். நீதிமன்றத்துல அப்படி சொல்றது சரின்னு கூட புரிந்து கொள்ளலாம். ஏன்னா நீட்டு வேணும்னு நீதிமன்றம் தான் சொல்லிச்சு. ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேல வந்து மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்க வேண்டியது நாடாளுமன்றம் நினைத்தால் அதை செய்ய முடியும். அதனால நாடாளுமன்றத்துக்குள்ள அரசியல் கட்சிகள் அதற்காக போராடும். அது ஒரு பக்கம். நடைமுறையில நீட் நடைமுறைகள்ல அல்லது அந்த பொது தேர்வு நடைமுறையில இந்த NTA செயல்பாட்டுல, தேசிய தேர்வு முகமை செயல்பாட்டுல இருக்கக்கூடிய கோளாறுகளை எப்படி சரி செய்யறது, அதுக்கு யாரு பொறுப்பு, அதுக்கான பொறுப்பை அவங்க ஏற்க வேண்டியது அவங்க பொறுப்பு தானே. இந்த தேர்வுகள் ரத்து ஒரு நுழைவுத் தேர்வு, பொது நுழைவுத் தேர்வு ஒன்று ரத்து செய்யப்படுகிறது, ஒன்று போஸ்ட்போன் ஆகுது, இன்னொன்னு 1000 குட்டுகளோட நீதிமன்றம் தலையிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணுது. சென்டர் வைஸா ஒரு ரிசல்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி மாத்துது. முதல்ல நீங்க கொடுத்த அந்த கருணை மதிப்பெண்களை தூக்கி கடாசுது, திரும்ப டெஸ்ட் நடத்த சொல்லுது. இவ்வளவும் நடந்தது. இப்ப இவ்வளவு நடந்ததுன்னா அந்த எளிய மாணவர்களுக்கு சிஸ்டம் மேல நம்பிக்கை வருமா? கிட்டத்தட்ட இந்த ஒரு தேர்வோட அப்படி ஒரு பார்வை வந்ததுன்னா அது இந்த ஒரு தேர்வோட நிற்குமா? இந்தியாவின் கல்வி முறையே வந்து மணல்ல கட்டின வீடு மாதிரி, காலடி பட்ட உடனே சிதைந்து போற மாதிரி இந்தியாவின் கல்வி அமைப்பே வந்து கேள்விக்கு உள்ளாகுது அப்படிங்கிற உணர்வே ஏன் இவங்களுக்கு வரமாட்டேங்குது? இல்ல, இதெல்லாம் தனி வழக்கு. இந்த வழக்கும் அதுவும் வேற வேற, அதுல நியாயம் இருக்கலாம், ஆனா அது வேறு வழக்கு, இதுல அதை சேர்க்க முடியாது, வேற கம்பார்ட்மெண்ட் அது அப்படின்னு சொல்றாங்க சார். அதாவது டெக்னிக்காலிட்டிஸுக்குள்ள, சட்ட நுட்பத்துக்குள்ள புகுந்து ஒளிந்து கொள்வது அப்படின்னு இருக்கலாம். அந்த மாதிரி அவங்க செய்யலாம். ஆனா ஏற்கனவே பல இடங்கள்ல இருந்து நீட்டையே ரத்து செய்யணும், மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் வரும்போது நீதிமன்றமாவது அதை வந்து இன்னும் கொஞ்சம் திறந்த மனதோட சுயமோட்டவாவது அதை திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா கோட்டாலாம் வேற மாதிரி நினைச்சுக்க போறாங்க. KOTA கோட்டாங்கிற ஊர்ல, கோச்சிங் சென்டர் இருக்கிற ஊர்ல தற்கொலைகள் பற்றிய செய்திகளும் தொடர்ந்து வருது. NCRB டேட்டா வந்து 2022 உண்டான டேட்டா, தற்கொலைகளில் 7.6% தற்கொலைகள் நீட் தொடர்பானதாக, கோட்டா தொடர்பானதாக இருக்கு. கோட்டா மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு பேர்களில் இயங்கக்கூடிய கோட்டாக்களாக இருக்கு. 7.6 தற்கொலைகள் மாணவர்களுடைய தற்கொலைகளாக இருக்கு. இதற்கெல்லாம் வந்து எங்க நீதி கிடைக்கும்? டெக்னிக்கலா அவங்க வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க வந்து நாடாளுமன்றத்துலதான் இதற்கு தீர்வு காணணும்னு நீதிமன்றம் சொல்லும். நாடாளுமன்றம் அதை செய்யாது. அதை செய்ய வைப்பதற்கு போராடணும். அந்த நிலைமையில தான் இந்த பிரச்சனைகள் நிக்குது. யார் சார் போராடுறது? இப்ப கட்சிகள் வந்து இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி நாடாளுமன்றத்துல குரல் எழுப்புறாங்க. ஆனா நாடாளுமன்றத்துல அதற்கான தீர்வு கிடைக்கல. குறைந்தபட்சம் இதை நீண்ட காலமா செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்க திமுகவாவது இதை வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்காக தாக்கல் பண்ணலாம்.
ஆனா அப்படியான வழக்கு தாக்கல் எதுவுமே இல்லாம இதை நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயோ அல்லது அரசியல் சமரசங்களோடையோ இதை செஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நம்புறது சரியான பார்வையா சார்? நாடாளுமன்றத்துக்குள்ள செயல்படுவதன் மூலமாக அவங்க ஒரு முயற்சியே எடுக்கிறாங்க. வெறும் நாடாளுமன்றத்துக்குள்ள எப்படி தீர்வு கிடைக்கும்? சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் அந்த போராட்டம் நடக்கணும், சட்ட போராட்டம், நீதிமன்றத்துக்குள்ள சட்ட போராட்டமா நடக்கணும், வீதிகள்ல மக்களை அணிதிரட்டி அந்த கருத்துக்கு ஆதரவாக ஒரு மூவ்மெண்ட்டும் ஒரு இயக்கமும் நடக்கணும். இது எல்லாமே சேர்ந்துதான் எல்லா இடங்கள்லயும் சாதகமான ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்னு பல நிகழ்வுகள், கடந்த கால பல நிகழ்வுகள் வந்து அதை காட்டுது. எளிதாக 1-2 விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதாவது இந்த மாதிரி பழைய இயக்கங்களில் அதன் தாக்கத்தில் சமூகம் முழுக்க இருக்கும்போது எளிதாக 1-2 ஏரியாக்கள்ல 1-2 பிரச்சனைகள்ல அந்த மாதிரி நீதிமன்றத்தின் மூலமாக அல்லது நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தின் மூலமாக எளிய தீர்வுகள் கிடைத்திருக்கலாம். ஆனா அதுவே எல்லாவற்றிற்கும் பொருந்தும்னு சொல்லி நாங்க என்ன பண்றது, நாங்க முயற்சி பண்ணோம், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸோட இது போன்ற பிரச்சனைகளை விட்டுவிட முடியுமா அப்படிங்கிறதும் முக்கியமான கேள்விதான். அதற்கு நீதிமன்றம் எல்லாத்தையும் நாடாளுமன்றம் சொல்லணும் அப்படின்னு சொல்ற மாதிரி மீடியாவும் இதையெல்லாம் அரசியல் இயக்கங்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதுல இன்னொரு பக்கம் கல்வித்துறை சார்ந்து இன்னொரு செய்தியும் கூட வந்திருக்கிறது சார். இந்த நீட் விவகாரங்கள்ல அது வந்து பெரிய லைம்லைட்டுக்கு வரல, ஆனால் அதுவும் முக்கியமா விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் சார். என்சிஆர்டி சிலபஸ் வந்து டைம் டு டைம் அவ்வப்போது அப்டேட் பண்ணிட்டே வந்திருக்கிறாங்க. அந்த அப்டேட்ல வந்து இந்த முறை வந்து பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் வந்து விடுபடுகின்றன அல்லது மாற்றியமைக்கப்படுகின்றன. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் உலகிற்கு அறிவிக்கப்பட்டதனுடைய நூற்றாண்டு விஷயம் உலகுக்கு அறிவிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆகிறது இந்த 2024 அந்த காலகட்டத்துல சிந்து சரஸ்வதி அப்படின்னு மாறுகிறது. குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் சிந்துவினுடைய எச்சங்கள் இருந்தாலும் கூட அதை சரஸ்வதியோடு ஒப்பிடுவது அப்படின்றது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த என்சிஆர்டி மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க சார்? பழைய புக்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்ததா? சரஸ்வதி என்பதற்கு பதிலாக சமவெளி அப்படின்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தது, இப்ப திருத்திருக்கிறாங்களா? சிந்து சமவெளியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இவங்க வந்து அந்த தியரியே மறுக்கிறாங்க. அதை மீண்டும் மீண்டும் வந்து இல்லாத நதியின் மீது செலுத்துறாங்க. இல்லாத நதியின் அதை ஒட்டிய நாகரீகம் அப்படின்னு அவங்க திருத்துறாங்க. வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய சான்றுகளுக்கு பதிலாக புராண ரீதியான கதையாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய குறிப்புகளை மாற்றி புராண ரீதியான தகவல்களை புக்குக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் அந்த என்சிஇஆர்டியினுடைய முடிவுகளின் மேல வரக்கூடிய விமர்சனம். ஏற்கனவே அந்த மாதிரி வரிசையாக செய்துட்டு இருக்கிறாங்க. அதாவது பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான விஷயங்கள்லயும் அந்த வன் செயல்களை வந்து மாணவர்களிடத்துல சொல்லிக் கொடுக்க கூடாது, அதனால எல்லாமே சாத்வீகமான விஷயங்களை பத்தி மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. தோல் சிலை போராட்டம்னு ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொல்லி அதை நீக்கிட்டாங்க. சரி, போராட்டம்ங்கிற சொல் வந்து வன் செயல், அதனால அதை நீக்கிற வேண்டியதுதான். மரணம் அப்படிங்கிற செய்தியும் அல்லது கொலை அப்படிங்கிற செய்தியும் வன் செயல், அதனால காந்தி இன்னும் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்ல வேண்டியதுதான். வேற எப்படி கொலைங்கிறத சொல்லாம எடுத்துட்டா அவர் வந்து இன்னும் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதை எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா என்ன மனநிலையில இதையெல்லாம் அணுகுகிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஆனா இதுக்கெல்லாம் வந்து போதிய கவனத்தை வந்து எல்லாரும் கொடுக்குறாங்களாங்கிறது பெரிய கேள்வியாகத்தான் இருக்குது. பழிய வந்து அல்லது அரசு என்ன வேணாலும் செய்துட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் இவங்க வந்து போராடணுமா அப்படின்னு அரசியல் கட்சிகளையோ சமூக இயக்கங்களையோ செயல்பாட்டாளர்களையோ நம்ம வந்து குற்றம் சாட்டி கொண்டு இருப்பது சரியல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனா வேற யாரு அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? மீடியால வந்து இந்த இது நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியே போட்டாச்சு. அதற்கு பிறகு அதுல இருந்து லீட் எடுத்து அடுத்து என்ன செய்யணுங்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டியது யாரு? அதை
நாம இங்க பேசணும்னா அரசியல் கட்சிகளை குறை சொல்றீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அரசியல் கட்சிகள் முன்வைக்குது அப்படின்னா நாங்க அதை பற்றி பேசுவதுதான் எங்களுடைய பணி. அதை பற்றி பேசுறோம். எங்களுடைய எல்லைகள் அதை ஹைலைட் பண்றதோட முடிஞ்சு போச்சு. சார், இதனுடைய இம்பாக்ட் அண்ட் கான்சிக்வன்சஸ் பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு பக்கம் மக்கள் மத்தியில ஒரு பார்வை, நான் படிக்கும் போது அந்த பார்வை இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன இருந்தாலும் ஸ்டேட் போர்டை விட என்சிஆர்டி கொஞ்சம் டஃப்பான சிலபஸ், அது ரொம்ப தரம் வாய்ந்த ஒரு போர்டு. அதுல படிக்கிறதுக்கு தனி திறமை வேணும், அதுல படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், ஏன்னா அவ்வளவு நாலேஜ் அதுல இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வை ரொம்ப இயல்பா ஒரு நடுத்தர வர்க்கத்தின் மத்தியில பேசு பொருளாக இருந்தது, இப்போதும் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் சார். இன்னொரு பக்கம் அரசியல் கட்சிகள் ரீதியா பார்க்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறது அப்படின்றதுல இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் என்சிஆர்டி எதிர்ப்பது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமானது, அல்லது இது ஏற்படுத்துற விளைவை எப்படி சார் சமாளிக்க போறோம்? சிந்து சரஸ்வதினு படிச்சுட்டு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய குரூப் இங்க வரப்போறாங்க, அதை எப்படி எதிர்கொள்ள போறோம்? அந்த என்சிஆர்டி பாடத்திட்ட குழு, யோகேந்திர யாதவ் அப்புறம் இன்னொரு அறிஞர் எல்லாரும் இருந்த குழு ரிசைன் பண்ணாங்கல்ல, அந்த செய்திக்கு என்ன ரியாக்ஷன் சமூகத்துல அல்லது பொலிட்டிக்கல் கிளாஸ் மத்தியில என்ன ரியாக்ஷன்? அப்புறம் நாம எங்க இருக்கிறோம்? ரொம்ப கஷ்டமான இடத்துல இருக்கிறோம். அதுதான். அது போய் நீங்க கேட்டது ரொம்ப டீப்பான கேள்வி, ஆழமான கேள்வி. எது அறிவுங்கிறத இன்னும் பரவலாக மக்களிடத்துல கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அந்த அறிவுங்கிறது பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்களை அறிந்து கொள்வது மட்டுமா, இல்ல வாழ்க்கை குறித்த புரிதலை முழுமையாக அடைந்து கொள்வதா? இப்படி பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பிளஸ் 2ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டருக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் கிடைக்கல, தங்களுடைய கனவுகள் நிறைவேறவில்லை அப்படிங்கிறதுக்காக தற்கொலை முடிவுக்கு போறாங்களே, அப்போ அவங்க அதுவரை படித்த படிப்பால, அது என்சிஇஆர்டியோ அல்லது ஸ்டேட் சிலபஸோ, அந்த அவங்க படித்த படிப்பால என்ன பலன்? அப்போ அறிவுன்னு நம்ம எதை சொல்றோம்? சில பேர் மொழி அறிவை மட்டுமே அறிவுன்னு நம்புறாங்க. அது அப்பாக்கள் அம்மாக்களுடைய அந்த அறிவு தான் இந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு நோக்கி எல்லாரையும் தள்ளுது. ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தேவை, ரைட்டு. எப்போ கத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதை பற்றி எதுவும் இல்லை. 3 வயசுலேயே எல்லாம் ஆங்கிலத்துல புலமை பெற்றவராக ஒருவர் மாறிவிட வேண்டும்னு சமூகத்துல ஒரு கருத்து நிலை பெற்று இருக்கு. அது அப்படிதான் நிலை பெற்று இருக்கும். அதை நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா இயலாமைன்னு அர்த்தத்துல இல்லை. ஆளுவோரின் கருத்துக்களே மக்களிடம் ஆளுமை செலுத்துகின்றன அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டின்படி அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா இங்கு எளிதாக மக்கள் மத்தியில நிலை பெற்று இருக்கக்கூடிய கருத்து சமூகத்துல ரூலிங் பொசிஷன்ல, அரசியல் கட்சி இல்ல, ஆளும் கட்சி இல்ல, சமூகத்துல அனைத்து துறைகள்லயும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சிந்தனை என்னவோ, அவர்களுடைய நலன்களை காக்கும் சிந்தனை எதுவோ, அதுதான் சமூகத்தின் சிந்தனையாக உருப்பெற்று நிலைக்கும். அதை மாற்றுவதற்கு கீழே இருந்து இயக்கங்கள் முயற்சி பண்ணி சில விஷயங்களை உடனடியாக ரத்து செய்ய முடியும். சில விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா தள்ளி கொண்டு நமக்கான வெளிகளை உருவாக்கி கொண்டே நகர்த்திட்டு போக முடியும். ஒரு நாள் இரவுல ஒரு மாத்திரையை சாப்பிட்ட உடனே அடுத்த நாள் காலையில இருக்கும் நோய்கள் எல்லாம் உடலை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். அது அந்த மாதிரி சிக்கலுக்குள்ளதான் ஒரு சிக்கலாக இது இருக்குது. கடந்த காலத்தில் கற்பிக்கப்பட்டவை அனைத்தும் கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையில் வரலாறு எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேம்பெயின், ஒரு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய பரிவாரங்களும் பிரச்சாரம் செய்துகிட்டே இருக்கிறாங்க. அதை சரி செய்யும் போக்கை என்சிஇஆர்டி தொடங்கி இருக்கிறது. அது வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லாம புராண ரீதியான தகவல்களை கொண்டதாக அந்த மாற்றங்கள் இருக்கிறது, ஆபத்தானதாக இருக்குது. பிரதமர் நேற்று கூட ஏதோ பேசினாரு, மரபு ரீதியான விஷயங்களும் நமக்கு ரொம்ப முக்கியம், அறிவியல் ரீதியான விஷயங்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பேசியிருந்தாரு.
அதையெல்லாம் இவங்க யாரும் கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அவரு சொல்ற மரபும் அவர் சொல்ற அறிவியலும் வேறல்ல சார். வேற யானை தலையோடு அறுவை சிகிச்சை மேற்கொள்வது அப்படின்ற அறிவியல் அவர் ஏற்கனவே ஒரு போரம்ல பேசி இருக்கிறார். அதை நம்ம பார்த்திருக்கிறோம். மரபு அப்படின்னு வரும் பொழுது அவருடைய மரபுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அது என்ன போரம்ங்கிறது இன்னும் முக்கியம் இல்ல, சயின்ஸ் போரத்துல தான் பேசியிருக்காரு. சார் இப்போ ரொம்ப பேசிக்கா இன்னொரு டவுட் வருது சார். மைக்ரோ லெவல்ல யோசிச்சு பார்த்தோம்னா 12th வரைக்கும் படிக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட். அவர் வந்து இப்ப என்சிஆர்டி போர்ட்ல சிந்து சரஸ்வதி அப்படின்னு அவர் படிக்க போறாரு. நாளைக்கு வந்து அவர் ஆந்த்ரோபாலஜியோ அல்லது வந்து பிஏ ஹிஸ்டரியோ எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய லெக்சரர் வந்து அவருக்கு நடத்தும் போது இது சிந்து ஹரப்பா சிவிலைசேஷன், இதுல வந்து டிரெவிடியன் எவிடன்சஸ் இருக்குது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது அப்படின்னு நடத்தும் போது அந்த மாணவர் அங்க ரெவோல்ட் பண்ண மாட்டாரா? இப்ப இது ரொம்ப அன்றாட வாழ்க்கையில சிக்கலை ஏற்படுத்துறதா மாறிடாதா? சிக்கலாகத்தான் இருக்கும். இதை வந்து நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாரும் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை தான். வழக்குல இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து அறிவியலுக்கு மாறாக இருக்கும் போது என்ன சிக்கல் வருமோ அந்த சிக்கலை சுட்டி காட்டுவாங்க. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அறிவியல் வகுப்பு முடிஞ்சிட்டு போகும்போது பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியன் நிலையாக இருக்கிறது அப்படின்னு அறிவியல் வகுப்புல இருக்கும். அதற்கு பிறகு தமிழ் வகுப்பு வந்தால் அல்லது தமிழ் வகுப்பு வந்து முதல்ல சொல்லி கொடுத்தது வந்து தினமும் சூரியன் காலையில் கிழக்கே உதிக்கிறது அப்படின்னா சூரியன் சுற்றி வர்ற மாதிரியான ஒரு டோனுக்குள்ள, அது திசையை சொல்றதுக்காக இருக்கலாம், தமிழ் சொல்வதற்காக இருக்கலாம். ஆனா அது அறிவியலுக்கு மாறான ஒரு தகவலாக இருக்கிறதுங்கிறத யாரும் அப்ப பெருசுபடுத்துறது இல்லை. ஆனா யாராவது அதை பற்றி பேசுவாங்க. நம்ம இந்த கேள்வியை கேட்டுட்டு இந்த அடுத்தாப்புல இதையும் கேட்பாங்க, எது ரைட்டு, உங்க ஆசிரியர் எதை சொல்லி கொடுத்தாரு, அவர் சொல்லி கொடுத்ததுல ரெண்டுல ஏதோ ஒண்ணுதானே ரைட்டா இருக்க முடியும், நீ வந்து எதை ரைட்டுன்னு நினைக்கிற அப்படின்னு கலாய்ப்பாங்க. அண்ணன்மார்கள் வந்து கலாய்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து ஆந்த்ரோபாலஜி கிளாஸ்ல வேற மாதிரி, அந்த ரிசர்ச்ல வேற மாதிரி, இந்த இதுக்குள்ள வரும்போது வேற மாதிரி. இந்த முரண்பாட்டை அவங்க எப்படி புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது முக்கியமானதுதான். ஏன்னா இது வந்து நீங்க சொல்ற எலிமெண்டரி ப்ராப்ளம் வந்து ஸ்கூல்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம் சார். அப்ப நம்ம வந்து கேட்கும் இடத்தில் அல்லது வந்து பணிந்து செல்லும் இடத்தில் இருக்கும் பொழுது அவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு ஓகே அப்படின்னு போவோம். ஆனா காலேஜ்ல வந்து ஓகே அப்படிங்கிற அந்த வார்த்தை வராதுல்ல சார், அது வேற கான்ஃபிளிக்ட்ல உருவாக்கும். வராது. அந்த இடத்துல மனிதகுல வரலாறு ஏற்கனவே வெளியில எங்கேயாவது படிச்சிருந்தவங்க இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும்போது கேள்விகளை எழுப்பத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி கேள்விகள் எழுப்புவது வந்து கல்வி முறைக்கு எதிரானது அப்படின்னு கேள்வி எழுப்புபவர்களை தண்டிப்போம்னு விதிகள் வராம இருந்தா நல்லது. புக்ல என்ன சொல்லியிருக்கோமோ அதை நம்பு, அதை தாண்டி கேள்விகளை கேட்கக்கூடாது. நாடாளுமன்றத்துல ஸ்பீக்கர் என்ன சொன்னாரோ அதை ஏற்றுக்கொள், அதை விமர்சனம் செய்யக்கூடாது. அமிர்த காலத்துல உரிமைகளை பற்றி பேசாதீர்கள், கடமைகளை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு ஏற்கனவே வரிசையாக பல விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம மூளையிலையும் நல்லா பதிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி இதுவும் வகுப்பறையில ஜனநாயகம்லாம் கிடையாது. வகுப்பறையில எதிர்கேள்வியே கேட்கக்கூடாது. ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாரோ பாடத்திட்டத்துல என்ன இருக்குதோ அதை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு விதிகளாக கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை அப்படி நேரடியா கொண்டு வராம யோகி ஆதித்யநாத் வேற வழிமுறைகளை கையாளுறாரு சார். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் 28,000 ரூபாய் ஒதுக்கி சட்டி, பானை, கரண்டி இவற்றை எல்லாம் வாங்கி பஞ்சர் ஓட்டுவது எப்படி, சமையல் செய்வது எப்படி, பக்கோடா சுடுவது எப்படி உள்ளிட்ட வகுப்புகளை எல்லாம் நடத்துவதற்கு அங்கு பள்ளிக்கூடத்திலேயே திட்டம் தீட்டி இருக்கிறாங்களா சார்? பக்கோடா வைக்கிறதும் வேலை வாய்ப்பு தானே அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இப்போ அது பஞ்சர் கடையும் வேலை வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. நேற்றோ இன்றோ நான் பேப்பர்ல பார்க்கல, இணையதளத்துல பார்த்தேன். 3% பேர் தான் இந்தியால வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனா 50%க்கும் மேல உள்ளவங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே அல்லது மோசமான நிலைமையில 3% பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஃப்ரீ ஃபுட் வந்து 50%, 58% கொடுக்க வேண்டியது இருக்குன்னு அந்த செய்தி சொல்லுது. ஏன்னா வாரத்துக்கு 1 மணி நேரம் எங்கேயாவது வேலை பார்த்தீங்கன்னா அதுவே போதும். நீங்க வந்து எம்ப்ளாய்டுங்கிற கேட்டகரிக்குள்ள போயிடுறீங்களா? வாரத்துக்கு 1 மணி நேரம் வேலை பார்த்தா எம்ப்ளாய்டுங்கிற கேட்டகரிக்குள்ள, மாதத்துல 1 நாள் வேலை பார்த்தா எம்ப்ளாய்டுங்கிற கேட்டகரிக்குள்ள அப்படின்னு அந்த வேலை பார்ப்பவர்கள் பட்டியல் வந்து எப்படியெல்லாம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு வருது. அவங்களை எம்ப்ளாய்டுன்னு சேர்த்துட்டா வேலையின்மையே இங்க இந்தியால இல்ல அப்படின்றதுதான் உண்மையாக வந்துரும். அதுக்கெல்லாம் முன்னுதாரணங்கள் இருக்குல்ல சார். 10 வருஷமா பார்லிமெண்ட்டுக்கே வரலனாலும் அவருடைய பதவிக்கான அங்கீகாரம், மரியாதை எல்லாம் அவருக்கு இருந்தது. இப்ப அந்த வழியில இதெல்லாம் வருதுன்னு எடுத்துக்கிட கூடாதா? அதான் இன்னைக்கு அந்த எக்கனாமிக் சர்வே தாக்கல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல இந்த செய்தி ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. 3% அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிறதும் இந்த கேட்டகரைசேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பெறுகிறது. நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு இருக்கின்றன. ஆனா நேரத்தின் அருமை கருதி இந்த நேர்காணல் இதோட நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். நம்ம பேசியது எல்லாம் முழுமையாக பேசல, லேசா கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசியிருக்கிறோம். அதுல ஒவ்வொன்றையும் எடுத்து தனித்தனியாக பேசணும்னா இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்றதுதான் ஒரு உணர்வாக கிடைக்குது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.